ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 17/7/1969. அவ்யக்த பாப்தாதா மதுப. அவ்யக்த ஸ்திதியை உருவாக்குவதற்கான யுக்திகள். அவ்யக்த ஸ்திதி பிடித்தமானதாக இருக்கிறதா அல்லது வியக்தத்தில் வருவது பிடித்தமானதாக இருக்கிறதா? அவ்யக்த ஸ்திதியில சப்தம் உள்ளதா? சப்தத்தை கடந்து இருப்பதற்கு விரும்புறீங்களா? நீங்கள் அனைவரும் சப்தத்தை கடந்து இருப்பதற்கான முயற்சி செய்கிறீங்க. அது பிடித்தமானதாகவும் இருக்குது. பிறகு பாப்தாதாவை வியக்தத்தில் ஏன் அழைக்கிறீங்க? ஒவ்வொரு வினாடியும் அவ்யக்த நிலையில் இருக்கணும். அதற்காக என்ன முயற்சி செய்யணும்? ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க. அந்த ஒரு வார்த்தை மூலம் அவ்யக்த ஸ்திதி உருவாகணும். எந்த ஒரு வார்த்தையை நினைவில் வைத்தால் அவ்யக்த ஸ்திதி உருவாகும்? எண்ணம், சொல், செயல் ஆகிய இந்த மூன்றுமே வியக்தத்தில் இருந்த போதிலும் அவ்யக்தமானதாக இருக்கணும். இதற்காக ஒரு வார்த்தையை கூறுங்க. ஆத்ம அபிமானியாக ஆகணும். ஆத்ம அபிமானி நிலை என்றால் அவ்யக்த ஸ்திதி. ஆனால் அந்த ஸ்திதிக்காக என்ன நினைவு வேண்டும்? என்ன முயற்சி செய்யணும்? பிறருக்குள்ள என்ன விஷயம் இருக்குமோ அது முன்னமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். மெல்ல மெல்ல அனைவருடைய ஸ்திதியும் அத்தகையதாக ஆகிடும். இதற்காக பயிற்சி செய்வித்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் அவ்யக்த ஸ்திதியில் நிலைச்சிருப்பீங்களோ அவ்வளவுக்களவு ஒருவர் வாயினால் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் அவருடைய உள்ளத்தினுடைய கருத்தை முன்னமே அறிஞ்சிருக்கீங்க. அத்தகைய காலம் வரப்போகுது. ஆகையினால இந்த பயிற்சியை செய்விக்கின்றோம். எந்த ஒரு வார்த்தையை நினைவில் வைக்கணும் அப்படின்னு கேட்டுக்கொண்டிருந்தோம். தன்னை விருந்தினர் என புரிந்து கொள்ளணும். ஒருவேளை விருந்தினர் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா இறுதி நேர அவ்யக்த ஸ்திதியை பற்றிய வர்ணனை என்ன செய்யப்படுதோ அந்த நிலை ஏற்பட்டுடும். தன்னை விருந்தினர் அப்படின்னு கருதினால் பிறகு வியக்தத்தில் இருந்தாலும் கூட அவ்யக்த நிலையில் இருப்பீங்க. விருந்தினருக்கு எவர் மீதும் பற்று இருக்காது. நாம் இந்த சரீரத்தில் விருந்தினராக இருக்கிறோம். இந்த பழைய உலகத்தில் கூட விருந்தினரே. சரீரத்துக்கே நாம் விருந்தினர் அப்படின்னா சரீரத்தின் மீது என்ன ஈடுபாடு வைப்பது? இன்னும் சிறிது காலத்திற்காக மட்டுமே இந்த சரீரத்தை பயன்படுத்தணும். இங்கு விருந்தினர் ஆனால் அங்கு என்ன ஆவீர்கள்? எந்த அளவு இங்கு விருந்தினர் ஆவீர்களோ அவ்வளவே பிறகு அங்கு விஸ்வத்தின் எஜமானராக ஆவீங்க. இந்த உலகத்தின் தலைவர்கள் அல்ல. இந்த உலகத்துல நாம் விருந்தினராக இருக்கிறோம். புதிய உலகத்தின் எஜமானர்களாக இருக்கிறோம். வியக்த உணர்வில் நீங்க வந்துடுவதற்கான காரணம் தன்னை விருந்தினர் என புரிந்து கொள்ளாததே ஆகும். பொருட்கள் மீது கூட தனக்கு அதிகாரம் இருப்பதாக நினைக்கிறாங்க. ஆகினால் அதன் மீதும் பற்றுதல் ஏற்பட்டுடுது. தன்னை விருந்தினர் அப்படின்னு நினைச்சா பிறகு இந்த அனைத்து விஷயங்களும் அழிஞ்சிடும். தன்னுடைய சேமிப்பையும் கணக்கிட வேண்டும். சம்பாதிப்பது அனைத்தும் செலவழிந்து விடுகின்றதா அல்லது கொஞ்சம் சேமிப்பும் ஆகிறதா? மொத்தத்தை கணக்கிட்டு பார்த்திருக்கிறீர்களா? எவ்வளவு சேமிச்சிருக்கீங்க? அந்த சேமிப்பு கணக்கை பார்த்து தனக்கு தானே திருப்தி ஏற்படுகின்றதா? இல்லை. சேமிப்பு செய்வதற்காக இன்னும் கால அவகாசம் இருக்கிறதா? எவ்வளவு சமயம் இருக்குது? சமயமும் இல்லை, திருப்தியும் இல்லை. அப்படின்னா பிறகு என்ன ஆகும்? தன்னுடைய சேமிப்பை அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுல இப்பொழுது அனைவரும் விசேஷ கவனம் செலுத்திடணும். குறைந்ததிலும் குறைந்தது தனக்கு தானே திருப்தி ஏற்படும்படியாக சேமிப்பு இருத்தல் வேண்டும். தன்னுடைய வருமானத்தில் தானே திருப்தியாக இல்லை அப்படின்னா பிறருக்கு என்ன கொடுப்பீங்க? ஒவ்வொருவரும் எவ்வளவு சேமிச்சிடணும்? தனக்காக மட்டும் சேமிப்பு செய்ய வேண்டுமா அல்லது பிறருக்காகவும் செய்ய வேண்டுமா? பிறருக்கு தானம் செய்வதற்காக சேமித்திட வேண்டாமா? உங்கள் அனைவரும் பிச்சைக்காரன் உருவில் இந்த பிச்சை கேட்பாங்க. அத்தகையதொரு சமயம் இப்பொழுது வரும். அப்பொழுது அவர்களுக்கு என்ன கொடுப்பீங்க? அந்த அளவு சேமிப்பு செய்ய வேண்டும் இல்லையா? தனக்காக செய்துதான் ஆகணும். ஆனால் அதன் கூடவே அத்தகைய காட்சி அனைவரின் முன் தோன்றும். இன்று யார் தன்னை நிறைந்தவர்களாக கருதுகின்றார்களோ அவர்களும் பிச்சைக்காரன் உருவில் உங்கள் அனைவரிடமிருந்தும் யாசிப்பார்கள். எவ்வாறு பிச்சை அளிக்க முடியும்? சேமிப்பு இருந்தால் தானே கொடுக்க முடியும். வள்ளலனுடைய குழந்தைகள் அப்படின்னா அனைவரும் கொடுக்கக்கூடியவர்களே ஆவீர்கள். உங்கள் அனைவருடைய ஒரு வினாடி பார்வைக்காகவும் மதிப்பு வாய்ந்த வார்த்தைக்காகவும் கூட தாகத்தோடு இருப்பாங்க. அத்தகைய இறுதி காட்சியை தன் எதிரில் வைத்து முயற்சி செய்யுங்க. வாசல்ல பசியுடன் வந்த ஆத்மா வெறுங்கையோடு செல்லும்படியாக ஆகிடக்கூடாது. சாக்காரத்துல என்ன செய்து காண்பிக்கிறாங்க? எந்த ஒரு ஆத்மாவும் அதிருப்தியாக செல்லக்கூடாது. எத்தகைய ஆத்மாவாக இருப்பினும் திருப்தியுடன் செல்லும். ஆகவே அப்பேற்பட்ட விஷயங்களை சிந்திக்கணும். தனக்காக மட்டும் கிடையாது. நீங்கள் இப்பொழுது படைப்பாளராக இருக்கீங்க. படைப்பாளராகிய உங்கள் ஒவ்வொருவனுடைய பின்
படைப்பும் இருக்குது. தாய் தந்தைக்கு குழந்தைகள் இல்லாத வரை அவர்களது வருமானம் அவர்களுக்காகவே செலவிடப்படுது. படைப்பு படைக்கப்பட்ட பின் படைப்பிற்கும் பூரண கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். தனக்காக செய்த வருமானத்தை நீண்ட காலம் உண்டு கழித்துட்டீங்க. ஆனால் இப்பொழுது தன்னுடைய வருமானத்தின் மீதும் கவனம் செலுத்தணும். நீங்கள் தன்னுடைய படைப்பை பார்த்திருக்கிறீர்களா? எவ்வளவு படைப்பு உள்ளது? சிறிய அளவில் உள்ளதா அல்லது பெரிய அளவில் உள்ளதா? பாப்தாதா ஒவ்வொருவருடைய முடிவையும் பார்க்குறாங்க. ஒவ்வொரு நட்சத்திற்கும் எவ்வளவு படைப்பு இருக்கிறது. இங்கு எந்த அளவு படைப்பு இருக்குமோ அந்த அளவு அங்கு பெரிய ராஜ்யம் இருக்கும். இங்கு எவ்வளவு படைப்பை படைச்சிருக்கீங்க? தனது படைப்பை பார்த்திருக்கீங்களா? எதிர்காலத்தை அறிஞ்சிருக்கீங்களா? அனைவருமே படைப்பாளர்கள் தான். இருந்தாலும் படைப்பு பெரிய அளவில் உள்ளதா அல்லது சிறிய அளவில் உள்ளதா? பெரிய அளவில் படைக்கவே விருப்பம் உள்ளது. பெரிய அளவு படைப்பின் கூடவே பிறகு பொறுப்புகளும் பெரியதாக இருக்கும். நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா. நன்றி.